கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் தேவனுடைய ஊழியக்காரனாகிய அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பெரிய ஜாதியாவீர்கள். நம்முடைய ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் இருக்கிற இடத்துல ஒன்றை உருவாக்குகிறவர். சிறியவனை புலியிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் பெரிய ஜாதியாவீர்கள். கலங்காதீங்க. ஏதோ பிரச்சனைகள் இருக்குதா? கமலில் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அனுப்புங்க. நாங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுகிறோம். இயேசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவாத்தை கேட்டு பெற்று வருகிற நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் ஜீவாத்திக்கான வசனம் சங்கீதம் 9:1. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் செய்திருக்கிற அதிசயங்களை, அற்புதங்களெல்லாம் நான் விவரிப்பேன். நான் விவரித்து சொல்லுவேன், மற்றவங்களுக்கு சொல்லுவேன். நான் நம்முடைய ஆண்டவர் யார்? அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இதுவரை என் வாழ்க்கையில் எந்த அற்புதத்தை நான் பார்த்ததே இல்லை, எந்த அதிசயத்தையும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கலங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு அற்புதம் நடக்கப் போகிறது. இன்றைக்கு அதிசயம் நடக்கப் போகுது. உங்கள் வியாதிகளை சுகமாக்கப் போகிறார், கட்டுகளை உடைக்கப் போகிறார், சமாதானத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் வியாபாரம் செய்வங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். வழக்குகளுக்கு ஒரு முடிவு வரும். பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. இப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் தொடர்ந்து செய்ய போகிறதுனால அந்த அதிசயத்தை அநேகருக்கு விவரிக்க போகிறீங்க. சபை நடுவில் நீங்கள் விவரிக்க போகிறீங்க. ஏசப்பா எனக்கு இதையெல்லாம் செய்தார், இந்த நன்மையெல்லாம் எனக்கு செய்தார், என் கஷ்டத்தை எல்லாம் மாற்றினார், என் தலையை உயர்த்தினார் என் நீங்கள் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். அற்புதங்களை குறித்து சாட்சி அநேகருக்கு விவரித்து சொல்ல போகிறீர்கள். சங்கீதக்காரன் சொன்னதை போல தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் விவரிக்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் பலத்த அதிசயங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். நம்புவீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்கிற அதிசயங்களை மற்றவர்களுக்கு விவரித்து சொல்லத்தக்கதாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நேர் அதிசயங்களை செய்ய போகிறபடியினால் உம்முடைய ஊழியக்காரன் மனதார நன்றி செலுத்துகிறேன். அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துங்க, சாப கட்டுகளை உடைங்கப்பா. எல்லா சாத்தானுடைய கிரியைகளையும் அழித்து போடுங்க. இப்போது உடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. இந்த நாளில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வியாதியஸ்தர் இப்பொழுது இயேசு நாமத்தில் சுகம் அடைவார்களாக. மருத்துவமனையில் ஆபத்தால் நிலையில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற்று வீட்டுக்கு வருவார்களாக. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்டில் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சி அனுப்பியிருக்கிறவருடைய பிள்ளைங்களை தொடர்ந்து அற்புதத்தை காண செய்வீராக. ஆண்டவரை ஜெபிக்கும்படிக்கு ஜெப குறிப்புகளை கமெண்டில் அனுப்பியிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடப்பதாக, ஜெப குறிப்புகளுக்கு பதில் வருவதாக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சாட்சியாக நம்முடைய பிள்ளைகளை எழுப்புவீராக. அப்படி செய்தி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.